குடிச்சாலும் தெரியலையே. சித்தப்பா என்ன சித்தப்பா எவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இல்லடா, இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு சத்தத்தையும் காணோம். ஜூஸை குடிச்சாலா இல்லையான்னு தெரியலையே. சித்தப்பா அதெல்லாம் கண்டிப்பாக குடிச்சிருப்பா. இந்நேரம் அவள் கர்ப்பமும் களைஞ்சிருக்கும். அதான் யார்கிட்ட எதுவும் சொல்லிக்காம ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான்டா தோணுது. தொல்லை விட்டுச்சுடா. எல்லாம் அந்த கர்ணாவை சொல்லணும். அவனால தானே எல்லாம். கர்ப்பனை சொல்லி என்ன ஆட்டம் போட்டாங்க. இனிமே நாளையில இருந்து பொட்டி பொம்பா இருப்பாள்ல. சித்தப்பா வேற வழி இல்லை சித்தப்பா, அவ இருந்துதான் ஆகணும். என்ன போலீஸோட வந்திருக்கா? சித்தப்பா அங்க பாருங்க சித்தப்பா. என்னடா போலீஸ் வருது, அதுவும் பொம்பளை போலீஸ் வருதுடா. அதான் சித்தப்பா எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸையும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டாலோ? சித்தப்பா அப்படிலாம் இருக்காது சித்தப்பா. இல்ல விஸ்வா, காலையில இருந்து இவளை காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். மருந்து வேற நம்ம கலந்து கொடுத்துருக்கோம். இப்ப போலீஸோட வரானா என்னடா அர்த்தம்? நிச்சயமா இவ தான் நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கணும். இன்னைக்கு நிச்சயமா அரெஸ்ட் தான். அரெஸ்டா? சித்தப்பா அரெஸ்டே ஆனாலும் போய் ஒரு பொம்பளை போலீஸ் கிட்டே அரெஸ்ட் ஆகுறது? சித்தப்பா ஏதாவது பண்ணணும் சித்தப்பா. ஏங்க என்னங்க, உங்களை வெளியில கேட்டா புலிங்கிறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள போலீஸ பார்த்தா எலி மாதிரி நடுங்குறீங்க. அப்போ நீங்கெல்லாம் வெளியில புலி, வீட்டுக்குள்ள எலி குரூப்பா? இவள விஸ்வா, இவ நம்மள தான் ஜாடமாடியா சொல்றா. சித்தப்பா அவ தெரியாமலாம் சொல்லல, வெளிப்படையா தான் சொல்றா. எல்லாம் நம்ம நேரம். என்ன கொஞ்ச நேரத்துல மண்டை காஞ்சிருச்சு போல, பேச்சு மூச்சே காணோம். இனிமே எதை பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் புத்தியோட பண்ணுங்க. தெரியலனா என்கிட்டயே கேளுங்க, நானே ஸ்கெட்ச் எப்படி போடுறதுன்னு ஐடியா கொடுப்பேன். பார், நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நான் சொல்றது உனக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு? புரிய வேண்டியவங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். அப்போ இந்து கன்சீவ் ஆகலையா? நாம தான் அவ கர்ப்பமா இருக்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? அண்ணே, இவனை நம்ப முடியாதுண்ணே. இவன் பொய் சொல்றான் தோணுதுண்ணே. திவா, கர்ணா சொல்றது தான் உண்மை. அவ வேணும்னே ஓடிடு ஜெயந்தி. அவ வேணும்னே நம்மளை அலற விடுறதுக்காக இதை பண்ணியிருக்காடா. அது தெரியாம ஓம் பேச்ச நம்பிட்டேன் நானும். ஏண்டா இல்லாத கர்ப்பத்துக்காடா இத்தனை பிரச்சனை? வெக்கமால உனக்கு? அது வந்து இவா, ஒரு பிளான் பண்றதுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அவ கர்ப்பமா இல்லையான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. அண்ணே, அவன் மேல சந்தேகம் வராத மாதிரி என்னை ஏமாத்திட்டானே. போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே அள்ளு விட்டுருச்சுண்ணே. டேய், ஒரு பொம்பளை தனியால இத்தனை ஆம்பளைங்களை அலற விட்டுருக்கா? இதை நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கா. சித்தப்பா வேணும்னே நம்ம எல்லாரும் மொக்க பண்ணிட்டு இருக்கா. சித்தப்பா சும்மாவே விடக்கூடாது. விஸ்வா இருக்குடா அவளுக்கு. என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு மாப்பிள்ளையும் சாகிறத பார்த்துக்கிட்டு இருந்த பாவிமானா. எதையும் கேட்க முடியாத பாவி ஆயிட்டேன். மாமா 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 அழாதீங்க மாமா.
ஒரு அப்பனா இருக்கிறவன் தன் பொண்ணு மேல எவ்வளவு பாசமா இருப்பான்னு தெரியுமில்லம்மா உனக்கு? ஒரு அப்பனா நான் என்ன பண்ணி இருக்கணும்? இவனுங்களை மீறி என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஐயோ, அத பண்ணாம விட்டுட்டேனேம்மா. ஒரு பக்கம் என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கலையேங்கிற சோகம், என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே சாக விட்டுட்டோமேன்ற வேதனை ஒரு பக்கம். அதை நினைச்சு தினம் செத்துக்கிட்டு இருக்கேம்மா, செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இந்த தண்டனை பத்தாதுமா, பத்தாது. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இன்னும் தண்டனை வேணும். இது பத்தாதுமா. எனக்கு இந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுமா, மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாதுமா, மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாதுமா. மாமா மாமா இங்க பாருங்க மாமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. வாழ்க்கையில யாருதான் தப்பு செய்யல, ஆனா அத புரிஞ்சுக்கிட்டு மனசார ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும், நிச்சயம் மன்னிப்பு கிடைக்கும். அம்மா, நீ என் மருமகதான், ஆனா உன்னை என் மகளா நினைச்சு கேக்குறேன். நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு கிடைச்சிருமா? கிடைச்சிருமாமா? மாமா நிச்சயமா கிடைக்கும் மாமா. நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. இறந்து போன 2 பேருக்காகவும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. சரிம்மா. அவங்க எங்க இருந்தாலும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. என்னமோ மனசு வேதனையில இருந்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. என்ன மாமா நீங்க என்கிட்ட போய் மாமா அழாதீங்க மாமா. சரி சரி சரி, நீங்க காஃபியை குடிங்க. நான் குடிச்சுக்கிறோம், நீ போ. சரி மாமா. இப்படி அநியாயமா உங்களை கொன்னுட்டு உங்க பிள்ளைய உங்க கண்ணால பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களே. அப்பா எப்படி செத்தாருன்னு அடிக்கடி உங்க பிள்ளை என்கிட்ட கேக்குறான். அவனுக்கு உண்மை தெரிஞ்சா அவன் வாழ்க்கை வீணாயிடுமேன்னு அவன்கிட்ட எதுவுமே சொல்லாம இப்ப வரைக்கும் நான் அவன்கிட்ட மறைச்சிட்டு இருக்கேன். என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, எல்லாமே என்னாலதான். நான் மட்டும் உங்களை பார்க்காம இருந்திருந்தா நீங்க மட்டும் எங்கேயாவது நிம்மதியா இருந்திருப்பீங்க.